ஹாய்ங்க எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம இனியா பாப்பாவுக்கு நம்ம கேரட் பூவா செய்யலான்னு சொல்லிட்டு கேரட்டெல்லாம் 2 கேரட் எடுத்தேன். 2 கேரட் எடுத்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கணும். மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். எல்லாம் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கின்னு அதில் இந்தமாரி போட்டு வேக வைக்கணுங்க. ஒரு கிளாஸ் தண்ணியிலே அது வெந்துடும். கேரட் தானே சீக்கிரமாக வெந்துடும். வெறும் கேரட் இது கூட நம்ம ரைஸ் கூட போட்டு வேக வைக்கலாம். ஆனால் ரைஸ் நான் செப்பரேட்டாக அது வேக வச்சுட்டேன். நம்மளுக்கு செய்கிறோம் இல்லையா, அதிலே எடுத்துக்கினேன். இது நல்லா சரி கொஞ்சம் கேரட் போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு 2 கேரட் வேக வச்சுனுக்கு வெந்தனுக்கு. அப்படியே கீரை விற்றுட்டு வந்தாங்க. கீரை போய் வாங்கிட்டு வந்தேன். கீரை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் அங்கே கீரை விட்டு இருந்துச்சு. எதிர் வீட்டு அக்காங்களது. அவங்க கீழே தோட்டம் போட்டிருக்காங்க. அதில் கொஞ்சம் இந்த பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கீரை கிள்ளிட்டு இது கூட போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கிள்ளிட்டு வந்தேங்க. அப்படியே ஒரு குடம் தண்ணி எடுத்துன்னு வந்தேன். அங்கேருந்து தண்ணி கீழே தானே பிடிக்கணும். எடுத்துன்னு வந்து பாப்பா தூங்கின்னு இருந்தா. பாப்பா தூங்கி எழுந்திரிச்சிடுவா. அதுக்குள்ளே நம்ம பாப்பாவுக்கும் சமையல் ஆகும். நம்ம வெளியே கொஞ்சம் பார்த்துக்கலாம். அப்படியே வெளியே கொஞ்சம் துணியெல்லாம் காய வச்சுருந்தேன். சரி அதெல்லாம் காஞ்சிடுச்சா பார்க்கலாம், பார்த்து எல்லாம் எடுத்துக்கலாம் சொல்லிவிட்டு எல்லாம் பார்த்தேன். அப்படி துளசிக்கும் வாடி போயிட்டு இருந்துச்சு துளசி, அதுக்கும் தண்ணி ஊற்றணும் பார்த்தேன். பார்த்துட்டு எல்லாம் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் தூங்கும் போதே செஞ்சுக்கினா தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே சரி குழம்பு வச்சுக்கலாம், சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாம் ஒரு வேலையாக ஆகுது. பாப்பாவும் தூங்கி இருக்கா, சிலுங்க ஆரம்பிச்சிட்டா. வெளியே இங்கே ரொம்ப பனி ஜாஸ்தியாக இருக்குங்க. ரொம்ப பனி, வெளியே போக முடியறதில்ல. நம்ம ஜன்னல்லேருந்து பார்த்தா க்ளீனாக தெரியும் பனி மூட்டம். நான் ஜன்னலை மூடி தாங்க வைக்கிறேன். இந்த வெயில் டைமில் மட்டும்தான் திறக்கிறேன். இந்த பனி சீசன் மழை சீசன்லாம் நான் மூடி தான் வச்சுக்கிறேன். ரொம்ப காற்று பாப்பாவுக்கு ஆகலை, குளிர் பனி. இன்னும் அந்த வெள்ளை பனி மூட்டம் இன்னும் தெரியுது. மத்தியானம் ஆச்சு பாருங்கள், இன்னும் தெரியுது. என்ன பண்ணுறது, இது பெங்களூர் இல்லையா, இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். பாப்பா எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லாம் செய்யணும். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிடுவேங்க நான். பாப்பாவுக்கு ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவை எந்திரிச்ச பிறகு கொடுப்பேன். பாப்பா எந்திரிச்சிட்டா, சீக்கிரம் ஆகணும் எல்லாம். இவ்வளோதாங்க. 2 கேரட்டு, கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் சிட்டிக்கு தாங்க போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். சின்ன மிக்சியில், சின்ன ஜாரில் போட்டு நல்லா அது நைஸாக வர மாரி அரைச்சி எடுத்துக்கின்னு பாப்பாவுக்கு ஊட்டலாங்க. பாப்பா நல்லா சாப்பிடுவா. பாப்பாவுக்கு இப்போ 8 மாதம் நடக்குது. 8 மாதம் குழந்தைக்கு இந்தமாரி கொடுக்கலாங்க. நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். நீங்களும் தாராளமாக கொடுக்கலாம்.